திருவிவிலியம் வழி இறை அனுபவம். வரைதல். படித்த பகுதியை முடிந்தால் வரையலாம். எழுதுதல். பிடித்த இறைவார்த்தைகளை, உணர்ந்த மறையுண்மைகளை எழுதி வைக்கலாம். ஆராய்தல். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். படித்ததைப் பற்றி மற்ற புத்தகங்களிலோ இணையதளத்திலோ ஆராய்ந்து இறையறிவில் மேலும் வளரலாம். செபமாக மாற்றுதல். உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தைகளை பயன்படுத்தி செபமாக எழுதலாம். கற்பனை செய்தல். உன்னையே அந்த நிகழ்வோடு கற்பனையில் பொருத்திக் கொண்டு சில நிமிடம் சிந்திக்கலாம். பாடுதல். படித்த பகுதிகளில் அமைந்த இறைவார்த்தைகளைக் கொண்ட பாடல்களை நினைவு கூறுதல் மற்றும் சுயமாக பாட்டு எழுதி பாடுதல். கேட்டல். புரியாத பகுதிகளைப் பற்றிய கேள்விகளை குறித்து வைத்து விளக்கங்களை ஞான மேய்ப்பர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுதல். அறிவித்தல். விவிலிய வாசிப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட நல்ல படிப்பினைகளை, இறை அனுபவங்களை குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்தல்.